அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஆடி மாதம் சிறப்பு தொகுப்பு. நம்ம இந்த 30 நாளும் எல்லா காளியை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காளி கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி 2 நம்ம பார்க்க போகிறது தில்லை காளி. சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அம்மா இருக்கிறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் சிறந்தவர் யார் அப்படின்னு போட்டி வரும்பொழுது உக்கிர காளியாக மாற சொல்லி சாபம் கொடுக்குறாரு. உக்கிர காளியாக மாறினதால் தான் அசுரர்களை அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ நான் சாப விமோச்சனை பிறகு என்ன பண்ணும்போது என்னை குறித்து நீ தவம் பண்ண, அவனை சீக்கிரமாக வந்து ஏற்றுக்கிற அப்படிங்கிறாரு. இந்த அம்மா தில்லைக்காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இங்கே பதஞ்சலி முனிக்கும் வியாக்பாதருக்கும் இவர் ஆனந்த தாண்டவத்தை காமிக்கிறாரு. அப்போது அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து சக்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரில் யார் சிறப்பாக நடனம் ஆடுறாங்களோ, யார் வந்து ஆட்டத்தை பாதியில் நிறுத்திடுறாங்களோ அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு எல்லையில் போய் உட்காரணும்னு சொல்கிறாங்க. இவரும் அதை ஏற்றுக்கிறார் சிவபெருமான். 2 பேருக்கும் ஆட்டம் ஆடுறாங்க. இவர் ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அப்போ ஆடிக்கிட்டே இருக்கும்பொழுது இவரோட குண்டலம் வந்து கீழே விழுந்துருது காதிலேருந்து. அதை இவத்தோட காலால் எடுத்து மாட்டுறாரு. அது ஊர்த்துவ தாண்டவம். இந்த அம்மா பெண்ணுன்றதால கூச்ச சுபாவத்தால் இந்த அம்மா காலை உயர்த்தி ஆட முடியல. அதனால் இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு கோபமாக போய் எல்லையில் உட்காந்துடுறாங்க. அது கோவமாக உட்காரும் பொழுது பிரம்மர் போய் அவங்கக்கிட்ட வேண்டார், முறையிடுறார், அம்மா நீங்கள் சாந்த ரூபமாக இருக்கணும்னு சொல்லி. அதனால 4 முகத்தோட பிரம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க இருக்காங்க, உக்ரகாளியாவும் கோவத்தோடையும் இங்கே இருக்கிறாங்க. 2 ரூபத்துலையும் அம்மாவை பார்க்க முடியும். இந்த உக்ர தில்லை காளிக்கு வெள்ளை கலர் புடவை தான் சாத்துறாங்க. குங்குமத்தால் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, நல்லெண்ணெய் சாத்துறாங்க. கோப்பெரும் சோழன் இந்த அம்மா வேண்டிட்டு 1229ஆம் ஆண்டுலேருந்து இடைப்பட்ட 1279க்குள்ளே அவர் வேண்டிக்கிட்டு தன்னோட இன்னெல்லாம் நீங்கி ஆட்சி நல்லா நடக்கணும்னு சொல்லி கோயில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரபாண்டியன் வந்து அதை மீண்டும் புனரமைக்கிறாரு. இந்த தில்லைக்காளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. குழந்தை வர வேண்டவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து திருமண தடை நீங்கிறவங்களா இருக்கட்டும், யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த அம்மா அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. தில்லைக்காளியை தரிசிப்போம், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிப்போம். நன்றி, வணக்கம்.